தான் தன் குடும்பம் மட்டும் பிழைத்தால் போதும், வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்வதை விட கோபாலபுரத்து குடும்பத்துடைய ஆட்சி தூக்கி எறியப்படுகிற கூட்டம் இது. சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நேரம், செயல்பட வேண்டிய ஒரு நேரம், ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த அராஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, சிறைக்கு அனுப்ப வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை செய்திருக்கிற தவறு, இந்த தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கிற துரோகம், இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற அட்டுழியங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்திருக்கிற இந்த திமுக அரசு, அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் உட்பட, அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேரையும் புழல் சிறைக்கு அனுப்புகிற நாள் ஏப்ரல் 23. இதை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். விலைவாசி விஷம் போல ஏறியிருக்கிறது. அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து, எண்ணெயிலிருந்து, கடுகிலிருந்து எல்லா விலைவாசியும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்டணங்களும் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கேட்டால் நாங்கள் 13 லட்சம் கோடிக்கு முதலீட்டை ஈட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை லட்சம் பேருக்கு இந்த அரசு வேலை கொடுத்திருக்கிறது சொல்ல முடியுமா? எல்லாம் கட்டுக்கதை, வசனம், வாய் சவடால், வெட்டு பேச்சு, களத்திலே ஒன்றும் இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க மறுக்கிறது. அரசாங்கத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்றைய தேதியிலே காலியாக இருக்கிறது. ஏன் இந்த அரசு அந்த வேலை வாய்ப்பை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? அரசுக்கு வருமானம் வருகிறது, ஆனால் மனமில்லை, எண்ணமில்லை. கொள்ளையடிப்பதே ஒரே குறிக்கோளாக கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு. எதில் எடுத்தாலும் ஊழல். குடிக்கிற தண்ணியிலிருந்து ராத்திரில குடிக்கிற போதை வரைக்கும் ஊழல், எல்லாத்திலும் ஊழல். எல்லா அமைச்சர்கள் மீதும் இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு, விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. 15ஆம் தேதியோட உன் ஆட்டம் முடிஞ்சது. இனி நாட்களை எண்ணிக்கொள். எத்தனை பேர் இன்னைக்கு யார் போறார்? இன்னைக்கு என்ன போறாரா? நாளைக்கு பொன்முடி போறாரா? தேர்தலுக்குள்ள எத்தனை அமைச்சர்கள் சிறையில் இருந்து தேர்தலை சந்திக்க போறார் என்பதை இன்னும் இந்த 30 நாட்கள்ல பார்க்க போறோம். அவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையிலே இன்றைக்கு தமிழகத்திலே 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததோ இல்லையோ, விலைவாசி குறைந்ததோ இல்லையோ, வேலை வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ, பள்ளி மாணவர்களுடைய பிரச்சனை தீர்ந்ததோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டிலே ஒன்று மட்டும் வளர்ந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது. என்ன என்றால் போதை கலாச்சாரம், கஞ்சா விற்பனை, போதை பொருட்களுடைய விற்பனை. எங்கே போனாலும் கஞ்சா. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, கஞ்சா இல்லாத தெரு இல்ல. அனைத்து பள்ளி வாசலிலும், அனைத்து கல்லூரிகளிலும் வாசலிலும் இன்னைக்கு போதைப் பொருள்கள் தங்கு தரையின்றி சரளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் கிடைக்கிறதோ இல்லையோ, அந்த மாணவர்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்கிறது, கஞ்சா ஊசி கிடைக்கிறது, கஞ்சா எண்ணெய் கிடைக்கிறது, கஞ்சா பவுடர் கிடைக்கிறது, மெட்டபிட்டின் மாத்திரை கிடைக்கிறது.